எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துச்சிற்பியை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெய்வீகமாக பாடுறதுல அவரை விட மிஞ்சினவர் வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, முத்துச்சிற்பியும் நம்முடைய அபிஷேக் அவர்களும் சேர்ந்து பண்ண ஒரு முக்கியமான சாதனையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களை மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஏன்னா வயதில் 60 வயதிற்கும் மேற்பட்ட முத்துச்சிற்பியும் நம்முடைய அபிஷேக் அவர்களும் சேர்ந்து பண்ண சாதனை இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்குது. அது என்ன சாதனை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்க என்னப்பா ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்குது. இந்த மே 4 எலெக்ஷன்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம். அதனால எல்லாருமே வந்து டிவியில வந்து எலெக்ஷன் நியூஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேற எந்த ஒரு ஷோவுக்குமே வந்து டிஆர்பி ரேட்டிங் இதனால கிடைக்கிறது இல்லை. ஆனா ஜீ தமிழ்ல எப்பெல்லாம் நம்முடைய பாப்பா அபிஷேக் அவர்கள் பாடுறாங்களோ டிஆர்பி ரேட்டிங் உச்சத்துல போகுது. இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சாதனையா இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு நம்முடைய அனிருத் முதற்கொண்டு இளையராஜா முதற்கொண்டு எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாப்பா எங்களையும் மிஞ்ச போறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேக் அவர்கள் யார் திறமை படைத்தவர்களா இருந்தாலும் அவர்கள் ஒரு வார்த்தை ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுட்டா அவர்களுடன் சேர்ந்து பாடுறதுல எப்பயுமே மனம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா. இப்படி இருக்கிறப்ப முத்துச்சிற்பி தெய்வீக பாடல்கள் மனமுருக பாடுறதுல சிறந்தவங்க வந்து முடிஞ்சா வாமா என் கூட சேர்ந்து பாடுமா, என்ன எனக்கு நீ ஈக்குவலா தெய்வீக பாடலை பாடி காட்டுமா, நான் உன்னுடைய திறமைய பாராட்டுறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்காக நம்முடைய அபிஷேக் அவர்களும் சிரித்து கொண்டே சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஒரு பாடல் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அருகில் பாடிய முத்து சிற்பியே மிக பெரும் அளவுக்கு கண்கள் கலங்கி இருக்கிறாரு. அவர் பாட 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 அவருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே வைரலாக போயிட்டு இருக்குது. இந்த பாப்பாக்குள்ள இன்னும் எவ்வளவு திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம் வந்து பெற்றிருக்கணும், இந்த பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறாங்கன்னா அவங்க என்ன தவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் அபிஷேக பாப்பா சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு குழந்தையிடம் ஒவ்வொரு திறமை இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வளர்க்குறது தான் சிறந்த அறிவாளித்தனமே தவிர உங்களுடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணுறதை விட அந்த குழந்தைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு துரோகம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் அபிஷேகம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.